என்னன்னா மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஆளுநர் மாளிகையை அணுகலாம் அப்படின்னு ஆளுநர் அருளேகர் வந்து பேசியிருக்கார். மக்களுடைய குறைகளை தீர்க்க முதலமைச்சர் விஜயை நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு ரொம்பவே ஒரு சகோதரத்துவத்தோட அறிவுறுத்துவோம் அப்படின்னு கூட ஆளுநர் கூறியிருக்கிறார். ரஞ்சித், இப்போ ஆளுநர் இப்படி பேசுனது இப்போ ஏற்கனவே வந்து அவர் மதுரையில் ஆய்வு கூட்டம் நடத்தினது, வைகை அணையை வந்து தூர்வாரணும், இந்த மாதிரி கிளீன் பண்ணணும், இந்த மாதிரி சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் தாவேக்கா அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க மிக கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க. ஆளுநரோட வேலை இது கிடையாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது மக்கள் பிரச்சனைக்கு நேரடியாக ஆளுநர் மாளிகையவே அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமா, இப்போ மறுபடியும் ஆளுநர் வெர்சஸ் அரசு மோதல் முற்றுகிறதா, இந்த மாதிரியான விவாதங்கள் இதன் மூலமா தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, வேற என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு கூட குறிப்பிட்டு இருக்கிறார். மக்களினுடைய நலனுக்காக அரசு கிட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை தெரிவிச்சோம்னா ஒன்றிணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக கூட ஆளுநர் அருளேகர் வந்து சொல்லியிருக்காரு. மக்கள் திட்டங்களுக்கு தொடர்பாக வந்து ஆளுநர் ஆய்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த நிலையில தான் இப்போ இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆளுநருக்கு ஆய்வு நடத்த வந்து அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பாருங்க, ஆளுநர் அருளேகரை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநருக்கு அவர் செல்லும் இடமெல்லாம் அரசு துறைகளை ஆய்வு செய்வதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் நிர்மல்குமாருக்கு சட்டம் பற்றி தெரியுமா அப்படிங்கிறதே தனக்கு சந்தேகமா இருப்பதாகவும் அவர் வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஓகே, அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. ஏற்கனவே அவர் மீது திருப்பரங்குன்றத்தில் வந்து நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் அது முடியாதுன்னு சொன்னால் இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறாருங்கிறது தான் தெரியல. அது மட்டும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேஷ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.